படம் அருமையாக இருக்குங்க. அருமையா இருக்கு. இது மாதிரி ஸ்டோரி கிரைம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிரைம் தான், ஆனால் தேவையான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. எப்படி விஷ்ணு விஷால் எப்படி பண்ணியிருக்காரு? விஷ்ணு விஷால் அருமையாக பண்ணியிருக்காரு. செல்வராகவன் வராரு, அவருக்கு மெயின் ரோல். அவருக்கு தான் நல்லா இருக்கு. அவரும் விஷ்ணு விஷால் நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீனு நிறைய சீனு படமே எனக்கு பிடிச்சிருக்கு. ட்விஸ்ட்லாம் இருக்கு நான் படத்தில். ட்விஸ்ட் தான் படமே. கடைசி வரையும் ட்விஸ்ட்லேயே தான் போகுது. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கு. ஏதாச்சும் லேக்கிங் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி? இல்லை போர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. இது மாதிரி ராட்சசன் பண்ண நடிச்சிருந்தாரு விஷ்ணு விஷால். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அதே மாதிரி தான் இருக்கு இதுவும். அதோட இது நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. படம் ஹிட் ஆயிடும். படம் ஹிட் ஆகும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு சார். ஆரியன் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, அது கிரைம் சீன்லாம் நிறைய நல்லா இருக்கு. படம் டிஃப்ரெண்டாக இருக்கு. படம் விஷ்ணு விஷால் சூப்பராக நடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சுன்னா விஷ்ணு விஷால் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இதுல ராட்சசியில் ராட்சசன் நடிச்சது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஆக்டிங் வைஸ் வேரியன்ஸ் இருக்கு. செம்மையா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. இது விஷ்ணு விஷால் நடிக்கும். அவர் செம்மையா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறது நல்லா நீட்டா, நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு. ரவீனோட டைரக்ஷன் அவர் செம்ம ஃபர்ஸ்ட் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கிரைம் சீன்ஸ்லாம் எப்படி சார்? ஐயோ, ஒவ்வொரு சீனுமே செம்மையா இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, அடுத்து என்ன இருக்குன்னு நம்மளே ஒரு யோசிக்க. படத்துல ஏதாச்சும் லேக்கிங் இருக்கு? லேகிங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே பக்காவா போயிருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சாங்ஸ்லாம் எப்படிங்க சார்? சாங்ஸ் தான் ஒன்றும் டச் இல்லைங்க. மற்றபடி மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாம் பக்காவா இருக்கு. செம்மையா இருக்கு. சாங்ஸ் தான் ஒன்றும் இல்லை. மற்றபடி செம்மையா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். விஷ்ணு விஷாலோட நடிக்கும் சார். நல்லா இருக்கு. புது ஸ்டோரியாக இருக்கு. நல்லா ஏதாச்சும் லேக்கிங் இருக்குங்களா சார்? போர் அடிக்கிற மாதிரி ஏதாச்சும்? இல்லை, நல்லா த்ரில்லிங்காக போகுது. இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் நல்லா இருக்கு. இதில் சாங்ஸ் ஏதாச்சும் கனெக்டிவிட்டி? ஒன் சாங் இருக்கு, ஒன்று 2 சாங்ஸ் இருக்கு. பரவாயில்ல, ரெண்டுமே நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு படம். ரவீனோட டைரக்ஷன் தான் புது ஸ்டோரியா இருக்கு. இது வரைக்கும் புது ஸ்டோரியா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். கிரைம் சீன்ஸ் எல்லாம் எப்படி சார்? கிரைம் சீன்ஸ் பாருங்க, நீங்க போயிட்டு பாருங்க. நம்ம சொன்னா கூட சில பேர் தெரியாது. நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்போதானே இன்னைக்கு தானே வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க, இன்னைக்கு வந்தால் தான் தெரியும். சாட்டர்டே சண்டே இருக்குல்ல, வந்த ஆளுங்க பார்த்தா தான் தெரியும். படம் எப்படி இருக்கு? படம் எப்படி சார்? பார்க்குறேன் சார். அதாவது என்ன, ஒவ்வொருத்தரும் என்ன செயல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கணும். முதல்ல அது கேட்கணும்னா அதுக்கான ஒரு இது டீட்டெயில் நல்லா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். ரவீனோட டைரக்ஷன் சார் ஓகே, பெட்டர் தான். ராட்சசன்ல நடிச்சதுக்கும் இதுக்கு இவரோட விஷ்ணு விஷாலோட இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதாவது பார்த்தீங்கன்னா அவரே கொண்டு போயிட்டு நல்ல ஒரு கதையை கொஞ்சம் நல்லா தேர்ந்தெடுத்து நடிக்கிறாப்புல. நல்லா பார்க்கலாம். நல்லா பண்ணுறேன். நல்லா மக்களுக்கு ஓகே தான். மக்கள் நல்லா கொஞ்சம் பார்த்துட்டு யாராவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலும் மதிக்கணும். ஒவ்வொருத்தர் மதிக்கணும். என்ன பேசுகிறான்னு காது கொடுத்து கேட்கணும். 2 பேர் மொபைலில் பேசினாலுமே எதிரில் இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கணும். இந்த பக்கம் ஏதாவது பேசிக்கிட்டு விளையாடுறதுனா நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கோம்னா அவனுடைய சிதறல்கள் பார்க்கலாம். மேடம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் மேடம்? அவர் நல்லா நடிச்சிருக்காரு. படம் ஏதாச்சும் போர் அடிக்குது? நல்லா தான் போகுது. ராட்சசன் கம்பேர் பண்ண முடியாது. இது டிஃபரெண்டா அது என்னன்னா யோசிக்குது. ஒன்றுமே கிடையாது. த்ரில்லர்னாங்க, ஆனால் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. ஒன் டைம் பார்க்கலாமா? ஒரு டைம் பார்க்கலாம். ஏன்னா ஒன் டைம் பார்க்கலாம். தேட்டரில் வந்து பார்க்கலாம். அடுத்த படம் ஏதாச்சும் போர் அடிக்குது? படம் போர் அடிக்குது. ஆமாம். அடுத்த பாட்டு லீடு கொடுத்துருவாங்களா? லீடு ஏதாவது இன்னும் அதுவே வந்து சரி.